வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோவில் அன் ஆர்டினரி மேன் ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். சைக்காலஜி ஆஃப் அன் ஆர்டினரி மேன், ரவி மோகன் டைரக்டரியல். ஃபஸ்ட்டு படம் ரவி மோகன் அவருக்கு டைரக்ஷனில். இந்த படத்தையும் ப்ரோகோட் ரெண்டு படத்தையும் தான் ரவி மோகன் ஸ்டுடியோஸ் அந்த லான்ச் ஈவெண்ட்டில் காமிச்சிருந்தாங்க. ப்ரோகோட் அந்த ப்ரோமோ கூட பார்த்துருந்தோம், செம்மையாக இருந்துச்சு, செம்ம ஃபன்னாக பண்ணியிருந்தாங்க. அது யூடியூபர்ஸ்லாம் உள்ளே இறக்கி வேறு லெவலாக பண்ணியிருந்தாங்க. பார்க்கலாம் அதுவும் இந்த மாதிரி படம் வரப்போகுதுன்னு. இது தம்ப்நெயில் பார்த்த வரைக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன தோணுதுன்னா, இது ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்ற மாதிரி தெரியுது. இன்னொன்று நோட் பண்ணேன், ஸ்டாரிங் யோகி பாபு மட்டும்தான் போட்டிருக்கு. என்ன யோகி வேறு எந்த பேருமே இல்லை, இவரை வச்சு மட்டும் இவரை சுற்றி ரிவால்வ் ஆகிற மாதிரியான ஒரு கதைன்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபீல் குட் மூவின்ற மாதிரி இப்போ வரைக்கும் தம்ப்நெயில் பார்த்த வரைக்கும் எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. டைரக்டட் பை ரவி மோகன். அவருமே உள்ளே வருவாரா இல்லை குட்டியாக எதுவும் கேமியோ மாதிரி கூட வருவாரா என்னன்னு தெரியல. மியூசிக் கம்போசர் ஹைட்ரோ. ஓகே, இப்போ தான் கேள்விப்படுறேன் இந்த பேர். ஓகே, சைக்காலஜி ஆஃப் அன் ஆர்டினரி மேன் ப்ரோமோ பேரே வித்தியாசம். இப்போலாம் ப்ரோமோக்குன்னு தனியாக ஒரு டைட்டில் கொடுக்குறாங்களா, நல்லா இருக்குது. வீடியோ போகலாம். நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனோட சேர்ந்து பாருங்கள். நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ், மெம்பர்ஷிப்லாம் நல்லா ஆயிருக்கு. யூபிஐடி கூட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், சப்போர்ட் பண்ணிச்சுன்னா பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஓ, ஃபாரின் கண்ட்ரியா? பாய் தலைவர். கம் டு டெரஸ்ட். பாய் தலைவர் எங்கே போனாரு? வாங்க யோகி. எதுக்கு சார் என்னை இமீடியட்டாக மொட்டை மாடிக்கு வர சொன்னீங்க? நான் ஒரு படம் பண்ணலான்னு இருக்கேன் யோகி. 22 வருஷமா தானே பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை, நல்லா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னேன் சார். டைரக்ட் பண்ண போறேன் யோகி. எதுக்கு சார் நமக்கு அதெல்லாம்? வந்தமா நடிச்சமா கேரவனில் உட்காந்தமா ஜூஸ் குடிச்சமா நீங்க தான் ஹீரோ. இந்தியாவில் பெஸ்ட் டைரக்டர் சார் நீங்கள். உங்களை மாதிரி ஒரு நல்ல டைரக்டர் தான் சார் உலகமே தேடிட்டு இருக்கு. நல்ல முடிவு எடுத்துக்கிறீங்க. கதையெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி. டைலாக்ஸு ரெடி. இது இல்லையா? பார்க்கலாமா? எல்லா சீன்லையும் நீங்க தான் இருப்பீங்க. ஆமாம் சார். ஃபர்ஸ்ட் பேஜில் என் பேர் தான் இருக்கு, செகண்ட் பேஜில் என் பேர் தான் இருக்கு, தேர்ட் பேஜில் என்ன சார் ஸ்ரீராம் ஜெயம் மாதிரி எல்லா பேஜிலும் நான் தான் இருக்கிறேன். அது நீங்க தான் எல்லா சீன்லயும் இருக்கீங்கன்றது ஃபிக்ஸ் ஆயிட்டேன். கதை ரெடி, டைலாக்ஸ் ரெடி. ஆனா இந்த கேரக்டர் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது யோகி. கேரக்டர் கிடைக்கலையா? அங்க அங்க தெரியுதுல்ல ஒரு ரூம், மோட்டர் ரூமு, காஸ்டியூம் ரூம் யோகி. அது காஸ்டியூம் ரூமா? சொல்லுங்க சார். அங்க போயிட்டு டிஃப்ரெண்ட் காஸ்டியூம்ஸ் இருக்கும். நீங்க மட்டும் போட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இன்ஸ்பயர் ஆகி கேரக்டர் பிடிச்சிருவேன். அப்படிங்களா? காஸ்டியூம் போட்டால் கேரக்டர் பிடிச்சிடுங்களா? இதுவே ஒரு காஸ்டியூம் மாதிரி தான் இருக்கு இப்போ போட்டிருக்கிறது. எனக்காக நாமே போட்டு வரேன். அவன் ரூம் போட்டு தான் கேரக்டர் பிடிக்கும். நம்மால் என்னடானா காஸ்டியூம் போட்டுனா கேரக்டர் பிடிக்கிறேன்றாரு. சரியா ராஜா? எனக்கேவா? இதுல கேரக்டர் என்னன்னு என் ப்ரொடக்ஷன், அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அப்போ வேற மாதிரி வரேன். அப்போதைக்கு இந்த காஸ்டியூம் உள்ள வச்சிருக்காங்க, சும்மா பண்ணுக்காதான். நல்லா இருக்கு. 6 பேக்ஸ் வைக்கணும், வச்சிருவீங்களா? சிரிப்பு கேட்டனா எதுக்கு 6 பேக் வைக்கணும்? நோ, வேற மாதிரி வர மாட்டோம். ஏன்னா காமெடி மூவியா இல்லை எந்த மாதிரி மூவி தெரியல, ஃபீல்டு மூவி மாதிரி தான் நான் யோசிச்சு வச்சேன். பார்க்கலாம். இந்த மாதம் வாடகை கொடுப்போம். A few moments later. ஆஞ்சரிங் கட்டப்பெல்லாம் போட்டு காமிச்சாச்சு, எந்த கேரக்டருமே வரலையா? இதுதான் காஸ்டியூமா? இப்போதான் தெரியுது எதுக்கு பாய் தலைக்கன் எத்தனை சொன்னார்னு. இவர்தான் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காரு. அம்மா காமன் மேன். வா மச்சான், வா மச்சான், உன்னை இப்படி பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது. கோமாளி டயலாக். எக்ஸ்ட்ராடினரி. இது எக்ஸ்ட்ரானரியா? ஆர்டினரி சார். இது ஒரு ஆர்டினரி மேனோட கேரக்டரை விட எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர் வேற என்ன இருக்கு? சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் காமன் மேனோட லைஃபை சொல்றதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். நிறைய படங்கள் அப்படிதான் இருக்கும். நிலா கூட தூங்குறதுக்கு மேகத்துக்குள்ள போயிடுச்சு. இந்த டைரக்டர் நம்மள விட மாட்டாரு சார். தயவு செய்து அதை கொடுங்க சார். இருங்க முடிச்சுட்டு தரேன். நான் தலகாணி கேட்டேன் சார்.
நிறையா படம் அப்படி இருக்கும்னா எனக்கு பிடிச்ச நிறையா படங்கள் அப்படி தான் இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு காமன் மேனோட லைஃப்பையோ இல்லை அவனோட ஸ்ட்ரகிளையோ சொல்கிற படம் இருக்குது பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்டர் டாக் ஸ்டோரியாக இருக்கட்டும் அந்த மாதிரி. பாய்த்தலான் இவர் தான் எடுத்துகிட்டு சொல்லியிருக்காரு. நைஸ் ப்ரோமோ. அந்த ப்ரோமோ ப்ரோ கோடும் நல்லா ஃபன்னாக பண்ணியிருந்தாங்க, எதுவுமே நல்லா ஃபன்னாக பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் ஒரு கதை என்னன்ற மாதிரி ரிவீல் பண்ணி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டோரி ப்ரோமோன்ற மாதிரி இருக்கும். இது அப்படி கிடையாது, இது கேரக்டர் மட்டும் காமிச்சிருக்காங்க, மற்றபடி ஸ்டோரின்னு அப்படிலாம் எதுவும் ரிவீல் பண்ணல. ஆனால் நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது இது. ஆனால் படம் இங்கே நடக்க போகுது, ஃபாரின் கண்ட்ரி காமிச்சிருக்காங்க. இல்லை இந்த ப்ரோமோவுக்காக அப்படி பண்ணியிருக்காங்களா இல்லை என்னன்னு தெரில. நம்ம ஊர் சைடு தான் நடக்கிற மாதிரி பண்ணிருமான்னு தோணுது. மாடி ஒருத்தரை பார்த்துட்றேன். டவுன் ஆஃப் வெஸ்ட்வுட் 535 ஹாய் சார். வாங்க யோகி. என்ன கண்ட்ரின்னு தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. எதுக்கு சார் என்னை இமீடியட்டாக மொட்டை மாடிக்கு வர சொன்னீங்க? ஆனால் ஒரு யூரோப் மாதிரி எனக்கு லைட்டாக ஃபீல் ஆகுது. படம் பண்ணலான்னு இருக்கேன் யோகி. 22 வருஷமாக தானே பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை நல்லா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னேன் சார். டைரக்ட் பண்ண போகிறேன் யோகி. எதுக்கு சார் நமக்கு அதெல்லாம்? வந்தமா நடிச்சமா கேரவனில் உட்காந்தமா ஜூஸை குடிச்சமா நீங்க தான் ஹீரோ. இந்தியாவில் பெஸ்ட் டைரக்டர் சார் நீங்கள். உங்களை மாதிரி ஒரு நல்ல டைரக்டர் தான் சார் உலகமே தேடிட்டு இருக்கு. நல்ல முடிவு எடுத்துக்கிறீங்க. யோகி பாபுமே இன்புட் கொடுத்துருப்பாருண்ணா டைலாக்ஸ்லாம். ரெடி அதான் தோணுது. இது இல்லையா? பார்க்கலாமா? யோகி பாபு எல்லா சீன்லையும் நீங்கள் தான் இருப்பீங்க. ஆமாம் சார். ஃபர்ஸ்ட் பேஜில் என் பேர் தான் இருக்கு, செகண்ட் பேஜில் என் பேர் தான் இருக்கு, தேர்ட் பேஜில் என்ன சார் ஸ்ரீராம் ஜெய மாதிரி எல்லா பேஜிலும் நான் தான் இருக்கிறேன். அது நீங்கள் தான் எல்லா சீன்லையும் இருக்கீங்கன்றது ஃபிக்ஸ் ஆயிட்டேன். கதை ரெடி, டைலாக்ஸ் ரெடி, ஆனால் இந்த கேரக்டர் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது யோகி. கேரக்டர் கிடைக்கலையா? அங்கே அங்கே தெரியுதுல்ல ஒரு ரூம், மோட்டர் ரூமு, காஸ்டியூம் ரூம் யோகி. அது காஸ்டியூம் ரூமா? சொல்லுங்க சார். அங்கே போயிட்டு டிஃப்ரெண்ட் காஸ்டியூம்ஸ் இருக்கும். நீங்கள் மட்டும் போட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இன்ஸ்பயர் ஆகி கேரக்டர் பிடிச்சிருவேன். அப்படிங்களா? காஸ்டியூம் போட்டால் கேரக்டர் பிடிச்சிடுங்களா? எனக்காக நாமே போட்டு வரேன். ஒரு கேரக்டர் இருந்தா தானே கதையே டெவலப் பண்ண முடியும். ப்ரோமோகா அப்படி பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. சரியா ராஜா? எனக்கேவா? பொன்னியின் செல்வன் டிக் டிக் டிக். என் ப்ரொடக்ஷன், அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அப்போ வேற மாதிரி வரேன். அவர் மூவியில தான் எல்லா கேரக்டரும் கொண்டு வந்திருக்காங்களோ, பார்த்தா தெரிஞ்சிடும். 6 பேக்ஸ் வைக்கணும், வச்சிருவீங்களா? சிரிப்பு கட்டணா எதுக்கு 6 பேக் வைக்கணும்? நோ, வேற வேற மாதிரி வர மாட்டோம். கிரிக்கெட்டரா இருந்தது இல்ல. இந்த மாசம் வாட கொடுப்போம். A few moments later. எல்லாமே அவர் மூவில இருந்து வந்த கேரக்டர். ஆஞ்சலின் கட்டப்பெல்லாம் போட்டு காமிச்சாச்சு, எந்த கேரக்டருமே வரலையா. இப்போதான் தெரியுது எதுக்கு பாய் தலைகாணி எத்தனை வருஷம் சொன்னார்னு. கோசுவத்தி தான் மிஸ்ஸிங். தூங்குவோம். அம்மா வா மச்சான், வா மச்சான், வா. உன்னை இப்படி பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது? அவர் சொன்னது அவருக்கே திரும்பி சொல்றேன். எக்ஸ்ட்ராடினரி. எது இது? எக்ஸ்ட்ரானரியா? படத்துல ஒரு பீச் ஆர்டினரி சார். இது ஒரு ஆர்டினரி மேனோட கேரக்டரை விட எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர் வேற என்ன இருக்கு? டைட்டில் நான் படத்துல வர பேஜ் மாத்தா எல்லாம் கூட தூங்குறதுக்கு மேகத்துக்குள்ள போயிடுச்சு. இந்த டைரக்டர் நம்மளை விட மாட்டாரு சார். தயவு செய்து அதை கொடுங்க சார். இருங்க முடிச்சுட்டு தரேன். நான் தலகாணி கேட்டேன் சார். நைஸ் ப்ரோமோ, வேற லெவல். ரவிமோகன் ஸ்டுடியோஸ்லேருந்து இன்னும் நிறைய படங்கள் ப்ராஜெக்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. இவரே ஒரு வீடியோ கூட பண்ணியிருப்பார், யூடியூப் சேனலில் தான் இருக்கும் அந்த வீடியோ கூட. 2027 வரைக்கும் ஓடிடி பிளாட்ஃபார்மில் என்ன வரப்போகுது, தியேட்டருக்கு என்னென்ன வரப்போகுது அப்படின்ற எல்லாமே படம் டைட்டில் அதோடலாம் பண்ணல.
எத்தனை ப்ராஜெக்ட் இருக்குது இது வரைக்கும் கமிட் ஆகிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு வீடியோ பண்ணி போட்டிருப்பாரு. நைஸ் ப்ரோமோ. இது ப்ரோ கோட் எல்லாம் வேறு லெவலாக இருக்குது. ரவி மோகன் அப்படின்ற அந்த இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் நல்லா இன்னுமே தெரிய வராரு அப்படின்ற மாதிரி இருக்குண்ணா. பார்க்கலாம். பராசக்தி அந்த படம் இருக்குது. ஆக்சுவலாக மதராசி படம் பார்த்தேன் நான். ஓகே, இது அவைவான ஒரு டாபிக் தான் பேசிகிட்டு இருக்க போகிறேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சி, ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஆனால் நான் ரிவ்யூஸ் கமெண்ட்ஸ்லாம் பார்த்த வரைக்கும் என்ன ஒரு மிக்ஸ்டாக தான் இருந்துச்சு. ஒருத்தவங்க பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, ஒருத்தவங்க நல்லாவே இல்லை, கம்பேக்னு ஒருத்தவங்க போட்டு தான், இன்னொருத்தர் என்னடா கம்பேக், இதுவோட கம்பேக் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஐ மீன் ஏஆர் முருகதாஸுக்கு கம்பேக் அப்படின்லாம் ஒருத்தவங்க போட்டாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக ரொம்ப மிக்ஸ்டாக இருந்துச்சு. அது எனக்கு தெரில. கூலியே மறுபடியும் கம்பேரிசன் நான் பண்ணக்கூடாதுன்னு நினப்பேன். பட் சொல்கிறேன், கூலியை விட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நல்லாவே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு நான் இப்போ என்ன பார்ப்பேன்னா, ரொம்ப லாஜிக்கலாக நான் டக்குன்னு அதுக்குள்ளே இறங்கிட மாட்டேன் எப்பயுமே. நான் ஒரு 3 ஃபேக்டர் நான் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்னை என்கேஜ் பண்ணுதா, என்டர்டெயின் பண்ணுதா, எமோஷனலாக என்னை இம்பாக்ட் பண்ணுதா, இதை தான் பார்ப்பேன் நான். 3மே பண்ணிச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி அது லாஜிக் மிஸ்டேக்ஸ் அப்படின்றது மறக்கடிச்சிடும். அது 3மே இருந்தாலே மறக்கடிச்சிடும் உங்களுக்கு. அந்த ரொம்ப நோண்டி இது என்ன அப்படி என்ன அப்படின்றது எப்போ உங்களுக்கு தோணும்னா, எங்கேயாச்சும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிருச்சு, உங்களை என்கேஜ் பண்ணாமல் விட்டுருச்சோ, இல்லை அவங்க என்ன எமோஷன்ஸ் ட்ரை பண்ணிக்காலும் அது உங்களை பாதிக்காமல் விட்டுருச்சோ, இல்லை என்டர்டெயின் பண்ணாமல் அப்படியே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்தால் தான் அது என்ன படம் அப்படின்ற மாதிரி உங்களை யோசிக்க வச்சு, என்னென்ன குறை அப்படின்ற மாதிரி உங்களை யோசிக்க, அங்கே குறை இங்கே குறை அப்படின்ற மாதிரி, இந்த இதெல்லாம் லாஜிக் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்கும். இந்த படத்துலையுமே லாஜிக் மிஸ்டேக்ஸ்ன்றது எனக்கு சுத்தமாக தெரில, பார்க்கும்போது சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் ரிவ்யூஸ் ஆகும்போது இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க, இங்கே ஒரு மிஸ்டேக், அதெல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. அதான் எனக்கு சினிமான்றது அப்படி தான், உங்களை வந்து ஒரு இதை மறக்கடிச்சு உங்களை பார்க்க வைக்கணும், அவ்வளோதான். அதான் நான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சி, சூப்பராக இருந்துச்சு, அல்டிமேட்டாக இருந்துச்சு. எனக்கு குறை அப்படின்றது டக்குன்னு எனக்கு சொல்லவே தெரில. அதனால் நான் 5 out of 5 கொடுப்பேன் மதராசி படத்துக்கு. வேறு லெவலாக இருந்துச்சு. நைஸ். ஓகே, சைக்காலஜி ஆஃப் அன் ஆர்டினரி மேன் ப்ரோமோ வேறு லெவல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த பிடிச்சிச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸிட்டிங் கான்டென்ட் ஃப்ரம் வரன்.